ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட லாஸ்ட் எண்டில் ஒரு அழகான ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு இருக்குது. லாஸ்ட் எண்ட் வரை பாருங்கள். இது நேற்றுக்கு நான் டாலியா செடியிலேருந்து விதை எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். விதையை எடுத்து வச்சுக்கிட்டு நான் கடைக்கு போயிட்டேங்க. என்னால் அதை நிதானமாக பொறுமையாக விதை எடுக்கக்கூடிய டைம் இல்லை. எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் தட்டில். நைட்டுக்கு வந்து அந்த விதையை பிரித்து எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நிதானமாக இருந்து பிச்சுக்கிட்டு இருந்தேங்க. இந்த டாலியா பூவில் எனக்கு அந்த எல்லோவும் ஆரஞ்சில் தான் நிறைய விதை கிடச்சிச்சு, நிறைய பூ கிடச்சிச்சு. ஆனால் அந்த கத்திரிப்பூ கலர் அந்த பிங்க் கலர் மாதிரி பூத்துச்சு டாலியா, அதில் கொஞ்சம் பூ தான் கிடச்சிச்சு. ஆனால் மஞ்சள் கலரில் ஆரஞ்சு கலரில் நிறைய கிடச்சனால நான் நினச்சேன் இதில் தான் நிறைய விதை இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஆசையாக மெதுவாக நிதானமாக ஒன்று ஒன்றா பிச்சு பார்க்குறேன். பிச்சு பார்க்குறேன், விதையே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பூவில் ஒரு விதை அப்படி இருந்ததும் இருக்குது, சில பூவில் விதையே இல்லைங்க. இப்ப நீங்க பார்க்குறதெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் பூலேருந்து எடுத்த விதை தான் இப்ப நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த விதை. ஆரஞ்சு கலர். ஆனா பூ நெறைய இருக்குது. இப்போ காமிக்கிறது வந்து அந்த பிங்க் கலர் டாலியா இதுலேருந்து எடுத்த பூலேருந்து எடுத்த விதை. இதில நெறைய விதை இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா? ஆனா பூ கம்மியா இருந்ததுல விதை நெறையா இருந்துச்சு. பூ நெறைய இருந்ததுல விதை கம்மியா இருந்துச்சு. சில சமயம் இப்படிதான். நம்ம எதிர்பார்த்து இருக்கிறது நடக்காது. எதிர்பார்க்காம இருக்கிறது நடக்கும். அப்படிதான் இந்த டாலியா பூல எனக்கு கிடைச்ச விதை இவ்வளோ கிடைச்சிருக்கு. பரவால்ல. இது திலுக்கு தான். நான் போட்டு பார்க்கணும். விதை வருதா? முளைப்பு திறன் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். செடிங்க விஷயத்துல நெறைய எனக்கு இப்படிதாங்க. ஏனோ தானோன்னு நடுற செடிங்கெல்லாம் எனக்கு அழகா மொளச்சு வந்துருது. திலுத்து அழகா பூ குடுக்குது. நல்லதா நட்டு வைக்கிறதெல்லாம் சில சமயம் வராது. அதே மாரி தான் இந்த டாலியா விதையும் எனக்கு. இந்த செடிய பாருங்க. இத அள்ளி நட்டு வச்சிருக்க பாட்டுக்குள்ள ஒரு தெர்மாக்கோல் அட்டை அத போட்டு என் வீட்டுக்காரர் இதெல்லாம் பண்ணதுங்க. ரோஸோட கட்டிங் 2 நட்டு விட்டுருக்காரு பாருங்க. பக்கத்துல புதினா நட்டு விட்டுருக்கிறது. இதெல்லாம் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு நட்டு விட்டு. கம்பு இது ரோஸோட கம்பு நட்டு விட்டு 1 மாசம் ஆச்சு. வெயில் ஜாஸ்தியானனால தண்ணியோட நிறத்தெல்லாம் பாருங்க, தண்ணியே மாத்தல. இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ்ல வேர் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்களேன். மண் இல்ல, உரம் இல்ல, எதுவும் பக்குவமா நடல. ஒரு தெர்மாக்கோல்ல ஒரு ரோஸோட கட்டிங் எடுத்து ஊனி வச்சிருக்காரு. அதுல அழகா வேர் வந்திருக்கு. அதுவும் அந்த அள்ளி பாட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. இன்னொரு ரோஸ் கம்புல வேர் வேர் வரக்கு வேண்டி ரெடி ஆயிட்டு இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ வேர் விட்டுருக்குன்னு. பக்கத்துல நெறைய வேர் விட்டுருக்குது. அது வந்து நம்மளோட புதினா. ரோஸ் வந்து சின்னதா வேர் விட்டு வந்திருக்குது. நான் இப்ப விரல் வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அதுதான். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு பார்க்குறதுக்கு. இப்படியும் வேர் வருமாங்கிறது எனக்கு இப்ப தான் தெரியும். அதனால இத ரீபார்ட் பண்ணணும். அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அத சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.